அமரமாக குருச்சேத்திர பூமிக்கு தர்மம் வந்திருக்கு. அப்படி என்று ஜெய பேரிக்கை போடு. கேளுங்கள் சபையோர்களே, பெரியவர்களே. பாண்டவர் பட்சத்தில் இருந்து தர்மநாகப்பட்டவர் குருச்சேத்திரம் வந்திருக்கிறார். குருச்சேத்திரம் எதிராளியாக இருந்தால் யாராவது வரலாம் அப்படின்னு இதுவோ ஜெய பேரிக்கை. கௌரவ பக்கத்தில் இருக்கக்கூடிய கேளுங்க சபையர்களே, கௌரவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சல்லியன் அவர்கள் துரியோதனனுக்கு விடை கொடுத்ததுனால சல்லியன் வந்திருக்கிறார். பேரிக்கை யாரா வந்துருக்குது? யார் வந்து உத்தரம் இன்னும் ஒரு 8 நாள் கழிச்சு தான் ஒரு உத்தரம். எந்த உத்தரம்டா மகாராஜா? இப்ப சண்டைக்கு இந்த குருச்சேத்திர பூமி தேடி வந்துக்கிறாங்களா? யாரு வந்துக்குது? யாரு? உங்க தாய் மாமா. எங்க மாமா வந்துருக்காரு. சல்லிய மாமா வந்திருக்கிறார். அதனால வேண்டி அவர் போல பாதம் பண்ணினோம். பண்ணின பிறகு குருச்சேத்திர பூமி வந்துக்கிறோம். குருச்சேத்திர பூமியில எல்லாம் முடியாது. காலம் பிடிக்கிறான். வயசுல பெரிய ஆளு, வயசானவர் வேற, எனக்கு தாய் மாமா, உங்களை போய் நான் அடிப்பதா வேணாம் பண்ணி போவோம். சண்டைக்கு வந்துடுறான். தர்மனே பூமா சமருக்கு நீ வா. காலத்துல வந்து நீ காலை பிடிக்காத, உன்னால முடிஞ்சா சாதிக்க முடியுமா?
மீண்டும் உரைக்கிறேன், வீட்டுக்கு ஓடி போய் தாய் மாமா என்ன எதுக்கான யானை இந்த யானை கிட்ட சும்மா பூனை சிக்க போல திருமண அத்திரத்தை எடுத்து ஆமா சல்லி மாமாவே அந்த பூதியை பிடித்த தர்மன் எதிர்த்து நின்னாரு. ஆமா இதோட லாஸ்ட் சிரிப்புதான் போன கோவத்துல ஒரு ஆட்டி தான். உங்க மாமா இந்த மாதிரி அடி பண்ண நன்றி கூட பாக்கலங்க. எங்க மாமா சாதாரண எங்களுடைய மாமா பலம் எப்படி நமக்கே தெரியும். போன வேகத்துல மச பையனை அடிச்சாரு பாரு முகத்துல முகத்தை சுத்தமா செத்து போட்டானா. ஐயோ ஐயோ அப்படியே முறுக்கினாரு ஆளு. எங்க மாமன சாதாரண ஆளா? சரி ஆமாங்க அது மட்டும் இல்லங்க இருக்கும்படியான இந்த 17 நாள் மட்டும் ஒரு வெற்றி தரல. நான் வெற்றியை தந்தேன் அப்படின்னு உங்க மேல கோவத்துல இருக்கிறாங்க. ஓ கோவத்துலயா? எங்க மாமனுக்கு 56 தேசத்துல ஒரு நாடு கண்டிப்பா கொடுக்கதான் போறேன். சரியா? அதனால வேண்டி எப்படி தெரியுமா அவர் வர சொல்லுகிறாரு. எப்படி 2 நெடுக்கு யுத்தம் செய்து களைப்புல இருக்கிறாரு. வெற்றி தந்த மருமகனுக்கு அப்படின்னு குருச்சேத்திர பூமியில பிகுவா உட்கார்ந்து இருக்கிற யுத்தம் செய்த களைப்பு. நானே போனோம். ஆமா உனக்கான வேலை எல்லாம் போச்சு. ஒரே ஆளு பாத்துட்டாரு. வாத்தியத்துல எத்தனை வாத்தியங்க? 32 வாத்தியங்கள். அவர் இந்த வாத்தியெல்லாம் எனக்கு தேவையில்லை. 32வது வாத்தியமே தேவையில்லைன்றாரு. இன்னும் ஒண்ணு கேக்குறாரு. இன்னும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேக்குறாரு. அதான் என்னது? 33வது வாத்தியம். அது என்னது? வாத்தியம் அற்புதமாக இருக்குங்க. எப்படி எப்படி போடு போடியாரு. அத போல வெற்றியோட நாங்க போய்
அதனால இப்பவே நம்ம குருசேஸ்திர பூமி சென்று எங்க மாமனுக்கு பொன்னான மாலை பொன்மாலை அணிந்து அவரை மோளத்தாளத்தோடு எங்க இருக்குது இந்த ஊரு எங்க இருக்குது மாலை வரவாயில பார்த்தா கண்ணாச்சிபுரம் ஹரிச்சந்திர கோயில் இன்னும் என் தம்பி அதுக்கு பக்கத்துல ஒரு மாலை கிடைக்குதுங்க அந்த ஹரிச்சந்திரன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மாலை கடை வேற ஒண்ணும் கிடையாது நீ சொல்றத பார்த்தோம் என் தம்பி என்ன சொல்லி உனக்கு அம்மா பேசல என்னது வெற்றி மாலை எதனாவது பேசுறேன் வியாபாரம் விட்டுருவேன் பரவாயில்ல நல்லா ஆட்டுறேன் ஆட்டி தான் குடும்பத்தை கிளப்பிட்டேன் அதனால குருசாஸ்திரம் சென்று நம்ம மாமாவை மாலை மரியாதையோடு கூட்டிட்டு வரணும் போகலாமா போய் பார்க்கலாம் நானே வேணால காட்டி போனான்னு சொன்னா எங்க மாமா சும்மா விட்டாரு வெட்டி சாட்சி வச்சு மாமா ஒரு அசங்கியா பட்டு போறாங்க இல்ல இங்க இருக்கிறது யாரு தர்ம காட்டுதாங்க அவர் மாமா அவர் இளப்பார போகிறார் இவர் படுக்கு போட்டு நாடு குடுக்கமான்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியதாங்க நீங்க எப்படி சாட்சி வைக்கிற கம்நாட்டி எப்படியா மகனே 4 பேர் கூட்டு போனுங்க கடைசி நேரம் அவன் மூஞ்சில காரி ஒரு சுப்பு துப்புற மாதிரி ஆமாங்க உனக்கு நாடாடமான எப்படியா மகனே ஏடா இவன் நாடு உனக்கு நாடு கேட்ட கம்நாட்டி நான் சொன்ன கேட்டாங்க தர்ம மூஞ்சில ஒரே மாதிரி நீ ஒரு ஆள் போயினா நமக்கு வந்துருப்பா எப்படியா பையா நீ முன்னே செத்து இருந்தா 4 பேர் தண்ணிக்கு தானே செத்து போயிருப்பாங்க இன்னைக்கு செத்து நான் 2 கண்டேன் உனக்கு முன்னே தமிழ்மாரில போயிட்டாங்க இது காரணம் யாரு இவன் தான் ஏன்டா எவ்வளவு மகனே உனக்கு எப்ப கொண்டுனா உனக்கு நாடு கேட்கணும் எங்க சல்லிய மாமனை சேனாதிபதி பற்றி கொடுத்தானு பண்ண உன்னை சாட்சி வெட்டி சாட்சி நடத்தலாம் அவன் முகத்துல கடைசியை காரி துப்பணும் சரியா ஐயோ என் மாமா சல்லிய மாமா ஐயா முன்ன பெருந்துணையா தனியாய் விட்டு எவ்வளோ போன சகினி பசங்க மாமா இனிமேல் சல்லிய
மாமா சரி மாமா என்று கூப்பிடுவேன் யாரை மாமா மாமா என்று அழைக்க தெரியாது மாமா இந்த மண்ணிலே தாழ்த்தி கிடைக்கிறாயே எங்க சல்லிய மாமா உன்னை கருந்துணையா நான் நம்பி இருந்தேனையா என்ன தனியாய் விட்டு நீ எவ்வளவு போனாயோ இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என்ன பொண்ணான சேவையெல்லாம் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என்ன பொண்ணான சேவையெல்லாம் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என்ன பொண்ணான சேவையெல்லாம் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு இந்த மண்டி யாரை பார்த்தனே லட்சம் கோடி சம்பாதிக்கிறது நம்ம எல்லாம் எடுத்துட்டு போறோமா பாதிதான் விட்டுட்டு போறோம் சாவும் போது அண்ணா கைட்டு கொடுத்தா அதுக்கு அனுப்புறான் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டேனே என் பங்காளி இருக்க டைவராட்டங்கள் சுத்தி ஏமாத்தி நான் நாடு கொடுக்க மாட்டேன் நான் நகரம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன் வாசல் கொடுக்க மாட்டேன் 5 பேருக்கு 5 நாடான குடுறான்னு கேட்டாங்க அன்னைக்கே கொடுத்திருந்தா சேனை எல்லாரும் காப்பாத்திருப்பேன் 5 பேருக்கு சேர்ந்து 5 ஊராக திருவதுரா அப்படின்னு பகவான் கேட்டாரே அன்னைக்கு கொடுத்திருந்தா சேனையை காப்பாத்திருப்பேன் 5 பேர் தங்குவதற்கு 5 வீடாக குறைன்னு கேட்டாரு அதை கொடுத்திருந்தால் என் பொண்ணான மக்களை காப்பாத்திருப்பேன் 5 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு வீடாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டாரே அதை கொடுத்திருந்தா என் சேனையை காப்பாத்திருப்பேன் இன்னைக்கு எப்படி எப்படியோ ஒரு மரத்துல தலை உதிர்ந்து போனார் அந்த மரமாகப்பட்டது ஒண்டி மரமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இருக்கிறேனே ஐயா கூட்டம் கூட்டமாக குறியாற்றி மந்தைய போலே கூட்டம் கூட்டமாக ஐயா கூட்டம் கூட்டமாக குறியாற்றி மந்தைய போலே கூட்டம் கூட்டமாக ஒரு ஆட்டு மந்தை போலே அன்னைக்கு ராத்து மாத்தண்ட ராத்து உத்தண்டனா இருக்கக்கூடிய 886 வயது பிறகு தாத்தா என்று சொல்லக்கூடிய விஸ்வாசாரி ஆகப்பட்டவர் 5 பேருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து விடடா பங்காளி சொத்தை ஏமாத்துறவன் ஏனையை அடிக்கிறவன் என்ன தூக்கி தள்ளி நடுறவன் இந்த கூலியை குறைக்கிறவன் உடற்படி இழைக்கிறவன் கூட்டாளிக்கு துரோகம் செய்யறவன் பங்காளி சொத்தெல்லாம் ஏமாத்துறவன் மத்தவன் முன்னாடி மேல ஆசைப்படுறவன் எவனும் சரித்திரத்தை வாழ்ந்தது கிடையாது 5 பேருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து விட்டா துரியோதனா என்று கேட்டாரு நான் கேளாமல் பாவியானே கண்ணை தாடா
கைலாசவாசா அந்த திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான சடையில் வைத்திருக்கிறாய் கங்கை சடாதரா கபரி மனோகரா நான் என்னாவது எண்ணமல்ல எண்ணி வைத்திருந்தேனே இந்த எண்ணம் எல்லாம் ஒருபோது எனக்கு நிறைவேறவில்லை என் சேனையில 11 கோடி சேனையோ நான் முனைக்கொள்ளை அமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருந்தேனே எங்க எண்ணம் ஈடேற போய்விட்டது அந்த பாஞ்சாலியை கொண்டு போய் நான் அந்த பாரா சபையிலே மானத்தை வாங்கினேனே அந்த பத்தனை கொடுத்த சாபமும் தெரியாது இந்த தினத்தை இந்த குருசேஸ்திர பூமியிலே அந்த பாவிய மனம் வந்து என்னை கூவி அழைக்கிறானே உனக்கு கதைக்க முடிஞ்சு போச்சு உனக்கு விதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எரமக்கடா மீது ஏறிக்கொண்டு வாசை கயிறை ஓங்கி வீசி என் மேல வீசி எங்க உயிரை பறிப்பது போலவும் என்னை கூவி கூவி அழைக்கிறானே சங்கரா கங்கை சடாதரா கபரி மனோகரா சக்தி கிடமாக வைத்த உத்தமனே இறைவா நீ யாரும் எப்படி காப்பாத்தினே தெரியாது கடவுளே அந்த பாதன்மார் கண்டையற்கு கூவி கூவி அழைக்கிறானே அதாவது வந்து மார்க்கண்டியர் ஆகப்பட்டவன் அவங்க அப்பா அம்மா யார் தெரியுமா மார்க்கண்டியருக்கு மிருகண்ட மாமுனிவரும் அவர் மனைவியா இருக்கக்கூடிய ஞான சந்திராலும் நீண்ட நாளா பிள்ளை இல்லாத இருந்தாங்க புரியும் நீண்ட நாளா பிள்ளை இல்லாத இருந்தாங்க அப்போது பிள்ளை சில பேர் என்ன பேசுவாங்கடா அவங்க வீட்டுல பிள்ளை இல்லடா 1000 லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் எண்ணம் தண்ணி இறைப்பதற்கு நம்ம பிள்ளை வேண்டாம் நம்ம சத்த உடனே நம்ம காரியம் செய்வதற்கு பிள்ளை வேண்டாம் புள்ளி வைப்பதற்கு பிள்ளை வேண்டாம் அப்படின்னு மர்மசூரியிட போய் வரவாங்க நாங்க இருப்பது 60 வயது இவருடைய கணவருக்கு 80 வயது பிள்ளை இல்லை என்று பரிகாசம் பேசுகிறார்கள் எப்படியாக குழந்தை பாக்கி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போது கடவுள் என்ன செய்த தெரியுமா என்ன செய்தார் உனக்கு 100 வயதுல பிள்ளை வேண்டுமா இல்ல 16 வயதுல உனக்கு பிள்ளை வேண்டுமா அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றாரு அவங்க கேக்குறாங்க 100 வயசுல பிள்ளை வேணும் பித்தை பேரை காது கேட்காதவன் வாய் ஊமை கை கால் முடவன் இப்படி ஒரு பிள்ளை வேணும்னா 100 வயசுல கொடுக்குறேன் ஆனா 16 வயசுல எப்படின்னு கேட்டாங்க 6 வேதம் 100 சாஸ்திரம் 64 கல்வி ஞானம் 108 தத்துவம் ஆத்மாகிரை சாத்மாகிரை அனைத்தையும் கல்வியெல்லாம் கற்று வந்தவன் 16 வயசுல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஊமை பிள்ளை பார்த்தா சிவட்டு பிள்ளை பார்த்தா முண்டி பிள்ளை பார்த்தான்னு பேர் வாங்குறத விட நம்ம இன்னைக்கு பெற்று நாளைக்கு செத்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு நல்ல பிள்ளைய வேணும் அப்படின்னு 16 வயசுல பிள்ளை வேண்டும் அப்படின்னு 16 வயசுல வாங்கி வந்தாங்க அதை கொண்டு வந்து 4 மணி பொழுது பெற்று என்ன பண்ணாங்க மார்க்கண்டையர்
அப்படின்னு பேர் வச்சாங்க. மார்க்கண்டேயர் பேர் வச்ச உடனே இவனுக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சு. சமணாபுரி வந்த பாசகாரி கொண்டு வந்துட்டான். அப்போது 2 பேரும் அழுறாங்க, எம்ம வர போறானே, நம்ம பிள்ளைய பிடிப்பானே அப்படின்னு அழுறாங்க. அப்போது அந்த மார்க்கண்டேயராகப்பட்டவர் நத்தை திருக்கடையூர் சென்று திருக்கடையூரிலே சிவபெருமான லிங்கமாய் வடிவம் அமைத்து காலை மாலை மதியம் 3 வேளை பூஜை பண்றான். யமனை கடந்து சொல்ல முடியாது. அப்போது பாசகரை வீசினான். அந்த பாசகயிறாகப்பட்டது யார் மேல் பட்டது? மார்க்கண்டேயர் மேல் படல. அங்க சிவலிங்கமா இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல் பட்டு போச்சு. சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அந்த சமணாபுரி வேந்தனை யமனை எட்டி ஒரே மதி மகா கலப்ப வந்துட்டான். சுற்றி போயிருப்பான். ஆமா. அப்போ அந்த மார்க்கண்டேயருக்கு எப்படி 16 வயது கொடுத்தாயோ அந்த மாதிரி எனக்கு கொடுக்கலையா? ஒரு தாய் இல்லாதவருக்கு ஊரெல்லாம் தாய், ஒரு துணை இல்லாதவருக்கு ஊரெல்லாம் துணை. பட்ட காலிலே போட்டு கெட்ட குடியை கெடுக்கணும்னு சொல்லுவாங்களே, எப்ப பார்த்தாலும் என் குடும்பம் கேட்டுக்கிட்டே போகுது. ஒரு நாள் நாங்க நல்ல பழிப்பு பழிக்கல. அதனால ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவரை மீண்டும் பார்க்க முடியாதுங்க. மாண்டவர் மீண்டும் வந்தால் இந்த மாநிலம் தாங்காது. அதனால மாடி தூக்குனா செலவாகும். மாத்திர தாசாதிபதி ஜல்லியனாச்சு. ஆமா, நல்ல முறையில் கொண்டு போய் அதுக்காக செய்ய வேண்டும். அடக்கல செய்யறங்க. 1 2 3 4 600 ரூபாய் அவங்க. எதுக்கு 600? முக்கியமான வேலை அங்கதான். 1000 கேளு, 2000 கேளு, 5000 கேளு, 10000 அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னத்தான் அப்படி சாப்பிட்டு டரபுருன்னு விட்டுதாங்காட்டு ஒரே அடி பழகு ஒரே கழிஞ்சு போய் கிடக்குது. செத்து போன படத்தை பரிகாரம் வேலைக்கார தலைக்கார வேணுமா? அதெல்லாம் நாங்க எங்களுக்கு ஏட்டு போய் போறோம். எங்க ஊரு நம்ம தான் நினைச்சாரு அதுக்கடி ஓடிடுறாங்க. 10 பேர் நிக்கிறாங்க. ஏன் எல்லாமே கிடைக்குது. எங்க வேலைங்க, எங்க வேலை அது. எங்க கஷ்டம். 600 இல்ல, 1000 இல்ல, 20000 இல்ல, 30000 இல்ல, 40000 இல்ல, 50000 இல்ல, அப்புறம் எதுவுமே இல்ல. இல்லத்தான் இல்ல. எங்க மாமா சந்தோஷமா போய் 6 அடி பல்ல வச்சு சாமிக்கு சம்மா இருக்கணும். முதல்ல வந்து இங்க சொல்ற மட்டும் வட சொல்லி நிஜமாலுமே வட சொல்லிருப்பேன். நீங்க சொல்ற சம்பளத்துக்கு 40000 நம்ம செய்ய முடியும். இதை தூக்கிட்டு போகணும், கொல்லணும், அடக்கல செய்யணும், பெட்ரோல் ஊத்தி எரிக்கணும். அதனால இப்ப கிடைக்காது. நாங்க போய் யூரான் போய் தான் வாங்கினோம் பெட்ரோல். 40000 முடியாதுங்க. ஒரு 2500 ரூபாய் தந்தீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம். பாருண்டா 40000 வேணாமா, 2500 ரூபாய் போதுமா? 40000 இது 2500. சூப்பர். ஒன்னு மேல இருந்தா நாங்க 4 பேர் போயிடுச்சுக்கோம். அந்த தருமனிட பொறுப்பு விட்டால் விடாரும் அவர் தப்பி மாசின தவமரம். பாஞ்சாலி சாபமும் தெரியாது, அந்த தர்மம் தரிசனம் தமபலம் தெரியாது. பரவாயில்லங்க, உங்க கஷ்டம் எங்க கஷ்டம். சரி, இது ஒண்ணு போனா போகுது. மீறி ஏதாவது நம்ம வீட்டுல நல்ல விசேஷம் நடந்தா இந்த விசேஷத்துக்கு தேவையில்ல, வேற ஏதாவது நல்ல விசேஷத்தை கூட்டிங்கன்னா நாங்க அது பாத்துக்கிறோம். வேற ஏதாவது நம்ம வீட்டுல காரியம் நடந்தா சுபகாரியம் உபகாரிங்க நல்ல விஷயம். ஆமாங்க, எப்ப எடுத்தாலும் காரியம் இருக்கிறது எங்க மாமா மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த காரியத்தை விட்டு நல்ல வார்த்தை பேசு. சரி சரிங்க, நான் பாத்துறேன். போய் வாங்க. நீங்க அழுவ பார்த்து எனக்கு தொருக்கு தண்ணி பார்த்தீங்க. சுபகியம்.